ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 30 ஜூன் 2026. பாப் தாதா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, बाप दादा का वरदान है सदा खुश रहो, खुशी का खजाना बांटो, खुशी की लहर सर्व में फैलावो. பாபா சொல்லி கொடுக்குறாங்க, அவருடைய வரதானமா என்ன இருக்கிறது என்றால், குழந்தைகளே சதா மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லாரையும் குஷியாக வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் குஷி கொடுங்க, எல்லோரிடமும் அந்த குஷியினுடைய அலையை பரப்புங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு தொற்று நோய். எல்லாரையும் குஷியாக வச்சுக்கோங்க. ஆப்கே செஹரே பர் சதா குஷி கி முஸ்குராஹட் சமக்தி ரஹே. உங்களுடைய முகத்தில் எப்பொழுதுமே குஷியினுடைய அந்த ஜொலிப்பு, அந்த புன்முறுவல் அப்படின்னு வாங்களே, முகம் அப்படி மலர்ந்து இருக்கணுங்கிறார் பாபா. ஐசே ஹர்ஷித் முக்கு ரஹோ. நியாயமான ஆசை இல்லையா? நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறாரா பாபா? சதா சந்தோஷமா இருங்க. உலகத்தில் 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம மேலே பாபாவுக்கு எவ்வளோ ஒரு அன்பு. இந்த குழந்தைகள் முகம் எங்கேயும் ஒரு நொடி கூட அப்படி வாடிடக்கூடாது, பிரகாசமாக இருக்கணும். इसके लिए बोल में मधुरता, संतुष्टता, सरलता की नवीनता अवश्य हो. இதற்காக பேச்சில் இனிமைத்தன்மை, சரளத்தன்மை மற்றும் திருப்தி எனக்கூடிய இந்த ஒரு புதுமையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. பேச்சு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். பிராமன் ஆத்மாவுக்கே போல் சாதாரண போல் ந ஹோ. ஸோ பாபா நமக்கு பேச்சை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. உங்களுடைய பேச்சு அந்த மாதிரி சாதாரணமாக ஏனோ தானோ உலகிய ஆத்மாக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. இவ்வளோ உயர்ந்த குழந்தைகள் நீங்கள், உங்களுடைய பேச்சு எல்லாருக்கும் எவ்வளோ எதமாக இருக்கணும். அதில் ஒரு ராயல்ட்டி, ஒரு ஆன்மீக தன்மையினுடைய ஜொலிப்பு இருக்கணும். हर कर्म में ऐसी नवीनता हो जो हर एक उससे प्राप्ति का अनुभव करे. அப்போ பாபா சொல்றாரு, உங்களுடைய செயல்களில் அப்படிப்பட்ட ஒரு நவீனத்தன்மை, அதாவது பேச்சு எல்லாவற்றிலும் இந்த சரளத்தன்மையை கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுடைய தொடர்பில் வர்றவங்க எல்லாரும் இந்த பிராப்தி, எதை சொல்றாரு பாபா? குஷியை அனுபவம் செய்யணும். என்னுடைய கான்டாக்டில் யார் வர்றாங்களோ அவங்க குஷி குஷியாக இருக்கணும். அந்த ஒரு சங்கல்பம் நீங்கள் வைங்க. நீங்கள் குஷியாக இருங்க, எல்லாருக்கும் குஷியை கொடுங்க. குஷி நிறைந்த ஒரு வாயுமண்டலத்தை உங்களை சுற்றி உருவாக்குங்கள். இதுதான் பாபா இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி அவ்யக்த சமிகை சரளத்தன்மையில் பாபா முடிக்கிறாரு. குஷியாக இருங்க. நல்லது. ஓம் சாந்தி.